வெல்கம் பேக் டு சேனல் சொல்லிச்சு பார்ப்பனா உங்கள் டெய்லி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து ஸோ லேட் அண்ட் ஸோ லேட் செம்ம லேட்டாக வந்துருக்கேன் இந்த கூட. ஓகே வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஸர் கிம்மோட பார்ட் 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் ரீக்கேப் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் மாடிக்கு வந்திருப்பீங்க, அட் த சேம் டைம் வந்து தேங்காய் மாடிக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடு முடிச்சிருந்தேன். இப்போ தேங்காய் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. அதுலேயும் இந்த சாங்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸில் ஒரு சாங் பாடிட்டுருக்காரு. ஆக்சுவலி வந்து புல்லட் ப்ரூஃப்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, நம்ம ரன் அண்ட் புல்லட் ப்ரூஃப் ரன் அண்ட் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு பாடிட்டே வந்து அவர் பாட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது வந்து நீங்கள் மேலே வந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து சும்மா ரிலாக்ஸிங்காக வந்திருப்பீங்க. அதை போன பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்போ மாடியிலேருந்து டேர்ன் பண்ணுறீங்க, அதாவது தேங்காய் வீட்டு சைடு. அப்போ டேர்ன் பண்ணோன்னே தேங்காய் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பாடிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோன்னே சிரிப்பாக வருது. நீங்கள் வந்துட்டு இந்த மனுஷன் இருக்காரு, இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த தேங்க் சார் இருக்காரு, ஐயோ நான் வேறு இவர் க்ரஷ்ஷாக வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா கீழே, அதாவது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க கீழே, நீங்கள் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பேசணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ தேங்க் வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்க இப்போது ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 வீக்கில் வந்திருப்பாங்க. அதனால் வந்து உங்களை கூப்பிட்ட உடனே வந்து நீங்கள் உங்களை பார்த்துருக்க மாட்டார் தேங்க, அதனால் வந்து நீங்கள் போயிட்டு இப்போ வந்து உங்கள் வீட்டில் உன்னை அப்பா கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, இதோம்மா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறோம். அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ அப்படின்னோடனே, அவர் என்ன சொல்ல போகிறார், நான் எப்போவுமே கேட்பேனே அவர் சொன்னாலே அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு வந்து நீங்களும் போயிட்டு உங்கள் அப்பா மீட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறியா, சொல்லுங்கப்பா என்னப்பா, நான் இது வேணா செய்கிறேன் அப்படின்னோடனே, எனக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கணுமே அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா. உங்கள் அப்பா சொன்னோடனே, நீங்கள் ஒன்று மேரேஜ் அப்பா, நான் இன்னுமே காலேஜ் கூட முடிக்கலையேப்பா அப்படின்னோடனே, நீ செகண்ட் இயர் படிக்கிறம்மா, ப்ளீஸ்மா அப்பாக்காக செய்யுமா, நம்ம கம்பெனி லாஸில் போகுதுமா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்பார். ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது உங்களால் தாங்க முடியல. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் அழுகே ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் ஓகே அப்படின்னோடனே ஓகேன்ட்டு, ஆக்சுவலி உங்கள் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், ரொம்ப அவர் வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப எக்ஸர்வர்ட் ஆகிட்டார். அதாவது அவர் ஹாப்பினஸில் ரொம்ப இது பண்ணாலுமே வந்து ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சேடாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் அப்பா வந்து நீங்கள் தான் வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட பிறகு வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே சொல்லிட்ட பிறகு வந்து ஓகே நீங்கள் சொல்லிட்டு வெளியே வந்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து ரியா ஃபோன் பண்ணி, ரியா அந்த மாதிரி மேரேஜ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து திருப்பவும் நீங்கள் மாடிக்கு போயிருப்பீங்க. இப்போ ஒரு 7:30 சம்திங் அப்படி இருக்கும். நீங்கள் திருப்பவும் மேலே போயிட்டு ஃபோனில் வந்து ரியா கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த டைம் பார்த்தா தேங்காய் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே மேலே வருவார். இப்போது ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தேங்காய் வீட்டில் என்ன நினச்சின்றதை காட்டலாம். தேங்காயோட அப்பா கூப்பிட்டு, என்னப்பா அப்படின்னு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தேங்காய் வந்து உங்கள் அப்பா வந்து நீ எனக்காக ஒரு விஷயம் செய்யணும், என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தேங்காயோட அப்பா சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும். வாட் அப்படின்னு கேட்பார் தேங்காய். அட் த சேம் டைம் ஃபோட்டோவும் காமிச்சு இந்த பொண்ணு தான் அப்படின்னோடனே, அது பார்த்தா அது வந்து உங்கள் ஃபோட்டோ காமிச்சு இவ தான் அப்படின்னோடனே, நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை, அப்போ என் ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓகேவா, நீ அவளை கல்யாணம் பண்ணணும், அவள் பேர் ஒய்யன், உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருந்தாலுமே உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட் நீயே சொல்லிட்ட. ஸோ நீ ஒய்யனை திருமணம்ட்ட ஆக்சுவலி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்பார் தேங்கு.
முடியல. இப்போ நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். நீ நல்ல முடிவு சொல்லனாலும் நீ சொன்னனாலுமே எப்படி இருந்தாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் மாடிக்கு வந்திருப்பார். நீங்களும் மாடியில் நிற்கிறத பார்த்துட்டு தேவன் வந்து கூப்பிட்டு பேசியிருப்பார் உங்ககிட்ட. அப்படியே வந்து நான் தான் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓகே, ரொம்ப பேனிக் ஆகாத. இப்போ நான் வந்து உங்கள் மாடிக்கு ஜம்ப் பண்ண போகிறேன், நம்ம அங்கே நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாடிக்கு எகிரி குதிச்சிருப்பார். அதாவது உங்கள் மாடிக்கு எகிரி குதிச்சிருப்பார். குதித்த பிறகு பார்த்தா தேவை வந்து ஓகே, நான் இப்போ சொல்கிறது நல்லா பொறுமையாக கேள்வோயன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன், நானும் உன் மேலே கை வைக்க மாட்டேன் நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும். அந்த வயன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ட் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு நிறைய வார்த்தையாக சொல்லிடுவார். சொன்ன பிறகு வந்து வாட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ் வயன் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஐ சீரியஸ் நினைக்கிறோன்னே யா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் சொல்லுவீங்க தேங்க்ஸ் சார், ஆக்சுவலி வந்து சாரி 1 minute வெயிட் பண்ண வயன், நீ என்னை தேங்க்னு கூப்பிடு, தேங்க்ஸ் சார் தேவையில்ல தேங்க் ஓகே அப்படின்னு சொன்னோடனே இப்போ நான் சொல்கிறது கேளுங்க சார் அப்படின்னு சாரி இப்போ சொல்கிறது கேளுங்க தேங்க் அப்படின்னு நீங்கள் வந்து திரும்ப சொல்லுவீங்க. அது ஓகேவா அப்படின்னு வந்து தேங்க் சொல்லுவார். சொன்ன பிறகு இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சார் அதாவது சாரி சார் என்ன சொல்கிறேன் மைண்ட் சார் கிடையாது தயாங் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி வந்து சாரி தயாங், ஆக்சுவலி ஐ எம் லவ் வித் யூ ஓகேவா, ஐ எம் லவ் வித் யூ டூ தயாங் அப்படின்னு வந்து நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஓகே அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியே வந்து இந்த பார்ட் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்றத அதாவது நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் கொஞ்சம் நல்லாவே போகுது. and நான் பார்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். and then thank you for watching. Bye guys, stay tuned. Telix family FF bye bye. சரங்கையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் யூ வாட்சிங் டெலிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டெலிக்ஸ். பாய் பேப்ஸ். சரங்கையோ இந்த எஃப்எஃப்ல என் தங்கச்சி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, பட் சரங்கையோ கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மேபி அவள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இந்த பார்ட் வந்து நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து வீடியோஸ் கொஞ்சம் வரும். அண்ட் தென் நம்ம BL1 ஷாட் வேறு போடலாம் அப்படின்னு இருந்துருக்கேன். பாய் காய்ஸ்.